வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டம் கர்ட் பம்கின் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இதோடைய சுவை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், காலையில் வேகமாக சமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பச்சை மனம் போகிறதுக்காக இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் 500 ml அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்டும் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் ஒரு 200லிருந்து 300 கிராம் அளவு மஞ்சள் பூசணியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 500 கிராம் அளவு சிக்கனும் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இங்கே வித் போனை யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இப்போது மறுபடியும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 15 நிமிடம் நல்லா அதை தம்மில் விடலாம். நம்ம சிக்கன் 15 நிமிடம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதோடைய லிட்டையும் இந்த அலுமினியம் ஃபாயிலையும் ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுடைய தம் கர்ட் பம்கின் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான தம் கர்ட் பம்கின் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.